சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன்னிடத்திலே மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். சில விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலே வெளிப்படையாகவே பேசிவிடலாம். என் குழந்தைக்கு ஒரு ஆறுதலை நிச்சயமாக கொடுத்து விடலாம் என்று தான் உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ வாழ்க்கையில் இப்பொழுது வறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதை பார்த்தாலும் அது உனக்கு தேவையில்லாதது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், தனிமையாக இருந்தால் போதும், மன நிம்மதியோடு இருந்தால் போதும் என்ற மனநிலையோடு தான் என் குழந்தையை நீ இப்பொழுது வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் அப்படிப்பட்டது. உன்னால் அதனையெல்லாம் மறக்க முடியாது. நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது? நீ இந்த அளவிற்கு வேதனைகளை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறாயே, அது உனக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க வேண்டும் என்று நீயாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் அதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற மனநிலையிலே உன்னிடத்திலே கொண்டு வராமல் நீயாகவே தேங்கி நின்று கொண்டிருக்கிறாய். அன்பிற்காக என் குழந்தை நீ ஏங்கி தவித்த நேரத்தில்தான் உன்னை தேடி ஒரு உறவு வந்தது. அந்த உறவு அன்று உன்னிடத்தில் காட்டிய அன்பானது எவ்வளவு பெரியது! இதைவிட நம்மை யாரும் நேசிக்க முடியுமா என்று நீயாகவே நினைக்கின்ற அளவிற்கு உன் மீது அன்பை அள்ளி அள்ளி கொட்டியது. உனக்கு ஒன்று என்றால் தன்னை விட வேறு யாரும் துடித்து விட முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னிடத்தில் நன்றாகவே தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தியது. அன்று உன்னிடத்தில் அத்தனை நெருக்கமாக அந்த உறவு இருந்தது. எப்பொழுதுமே உன்னிடத்தில் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காணக்கூடாது. உன்னை என்றுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உன் மீது காட்டிய அக்கறையை எல்லாம் உன்னால் ஒருபொழுதும் மறக்க முடியாது. அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு இன்னமும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் வேண்டும். அவர்கள் இல்லாத நாட்களை நீ ஏங்கி தவிப்பது இந்த அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கடித்து கொண்டே இருந்தது. சில நாட்கள் மட்டும்தான் அவை உனக்கு நீடித்தது. இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த உறவு உனக்கு தந்த காயமானது எந்த அளவிற்கு பெரிதாக உன் மனதிற்குள் தேங்கி கிடக்கிறது தெரியுமா? அன்று உன்னை விட வேறு எதுவும் இல்லை, நீ மட்டுமே உலகம் என்று உன்னை விரும்பிய அந்த உறவானது இப்பொழுது உன்னை வெறுக்கின்றது. அன்று உன்னை மிகவும் நெருங்கி வந்து நேசித்தது எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகிச் செல்கின்றது. உன்னை பார்த்து அன்று சிரித்த உள்ளம் இன்று உன்னை பார்த்து கோபம் பொழிகிறது. அன்று உன் மீது அதிக அக்கறை கொண்ட அந்த உள்ளம் இன்று உன்னை அனாதையாக்கிவிட்டு சென்று விட்டது. உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதோடு மட்டுமல்லாமல் உன் மீது அதிகமான குற்றச்சாட்டுகளையும் சொல்லிவிட்டு தான் சென்றது. உன்னால் அதையெல்லாம் தாங்க முடியாததாக இருக்கிறதல்லவா? எத்தனை அன்பினை நாம் காட்டினாலும், முதலில் நமக்கு பிடிக்காமல் போனது போல இருந்தாலும், நாட்கள் செல்ல செல்ல இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய நிலை என்று நினைக்கும் அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒரு ஓரத்திற்கு கொண்டு சென்று விட்டது. இப்பொழுது இவையெல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்ற அளவிற்கு தன்னந்தனி காட்டிற்குள்ளே கட்டு அழித்து விட்டது சென்று போல நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று என் குழந்தையே நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னதான் நீ முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனக்குழப்பம் அங்கே இனி இருக்கப் போவது இல்லை. நீ ஒரு முறை சிந்தித்துப் பார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அன்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதான் அல்லவா? உன்னைப் போலவே இன்னொருவர் ஏமாறுவதற்கு அங்கே தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்பதும் அவ்வளவு உண்மை. இதிலிருந்து நீ எப்படியோ தப்பித்துக் கொண்டாய் என்பதை உன் மனதில் நீ தெளிவாக புரிய வைத்துக்கொள். இந்த சூழ்நிலையிலாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டதுமே நமக்கான சரியான பாதை எது, தவறான பாதை எது என்பதனை நாம் கண்டு கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ நன்றியுணர்வோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது என் அன்பு குழந்தையே, எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக ஒருபொழுதும் இருந்து விடாது.
ஆனால் இப்பொழுது நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமான சூழ்நிலை. அப்பா உனக்கு 2 விதமான மனநிலையை உன்னிடத்திலே சொல்கின்றேன். இதில் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உன் பக்கம் தவறு இருந்து அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்று இருந்தால் உன்னுடைய நிலைமை வேறுதான். ஆனால் இன்னொன்று, உன் மீது எந்த தவறுமே இல்லாமல் உன் மீது சிறிதளவு கூட குற்றம் சுமத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்றால் அதனுடைய மனநிலை வேறு. முதலில் அப்பா சொன்னது போல உன் வாழ்க்கை நடந்திருந்தால், தவறு உன் பக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த உறவை நீ தேடிச் செல்ல வேண்டியது அவசியமாகும். நீயாகவே அவர்களை தேடி சென்று அவர்களிடத்தில் உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிய வைப்பதும் உன்னுடைய தவறுக்காக மன்னிப்பினை ஏற்பதும் உன்னுடைய பொறுப்பாகும். நிச்சயமாக அதை நீ செய்துத்தான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லாமல் உன்னை விட்டு விலகி ஒருவர் சென்றிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக என் குழந்தையே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தப்பித்து கொண்டோம் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே நீ எப்பொழுதுமே உன் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் அன்பினை காட்டினார்கள். அது பணமாகவோ பொருளாகவோ அல்லது உன்னுடைய தோற்றத்திற்காகவோ எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி மனித மனமானது பச்சோந்தி போன்றது. ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக கிடைக்கிறது என்றால் அங்கே தாவி சென்று ஓடிவிடும். அவர்கள் அந்த நேரத்தில் தனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், உன்னை எத்தனை நாட்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதுவரை எல்லாம் பயன்படுத்திவிட்டு அவர்களின் கவனம் எல்லாம் வேறு ஒருவரின் மீது திரும்பி சென்றுவிடும். இதைவிட நன்றாக இருக்கின்ற ஒன்றின் மீது அவர்களின் கவனமானது சென்றுவிடும். இது போன்ற குணநலன்கள் எல்லாம் கொண்டவர்கள் நிறைய பேர் இன்னும் இந்த பூமியில் திரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது போன்ற ஒருவரிடம் நீ சிக்கி கொண்டாய் என்பதை மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுதே தப்பித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதுவும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நான் இப்பொழுது தப்பித்து விட்டேன் என்று உன் மனதிற்குள் நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நமக்கு தப்பிப்பதற்கான ஒரு நல்ல வழி கிடைத்துவிட்டது. இல்லையென்றால் பெரிதளவில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை எல்லாம் நான் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டி வந்திருக்கும் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களை எல்லாமே சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் எப்பொழுது வந்திருக்கும் அல்லவா? நீ சுயமரியாதையோடு தன்னம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து என் குழந்தை, நீ வாழ்க்கை நல்ல நிலையை அடைய வேண்டும். இந்த அப்பாவினுடைய வாக்கு உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பாவிடத்தில் மன உறுதியாக கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தையே, என் குழந்தையின் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பாவினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பாவினுடைய பொறுப்பாகும். எனவே அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். நல்ல உண்மையான உறவுகள் இடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நிற்கின்றாய் அல்லவா? எல்லாம் உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன்.
இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொடுக்கின்ற தொழிலை விட இன்னமும் முன்னேற்றம் அடையும். உன்னுடைய வேலைகளை நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே முடியப் போகிறது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.